வணக்கம் my beauties, welcome to my channel beauty within Tamil. நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா wedding dress makeup look on acne prone skin தான் பார்க்க போறோம். இந்த makeup look எப்படி கிரியேட் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். இது pure full and full beginner friendly தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பெனிஃபிட்டோட Porefessional Hydrate primer யூஸ் பண்ணுறேன். ப்ராடக்ட்ஸோட நேம் அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ப்ரைமர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமருக்கு 2 ரோல் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்கப்புக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவில் ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மேக்கப் பார்க்க ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும் அண்ட் நம்ம மேக்கப் நம்ம ஃபேஸில் ரொம்ப நேரம் கலையாமல் இருக்கிறதுக்கும் ப்ரைமர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரைமர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டீ ஜோன்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எங்கே பிம்பிள்ஸ் மார்க்ஸ் அண்ட் அந்த முகத்தில் வந்து இந்த போர்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதை ஃபுல்லாக எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் டேப் தான் பண்ணுறேன், நீங்களும் டேப் பண்ணிக்கோங்க. பிம்பிள் இருக்கிற ஃபேஸில் வந்து டேபிங் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கன்சீலருக்கு நான் மேக்கோட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா NW40. கன்சீலர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ், அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் கன்சீல் பண்ணுறதுக்காண்டி கன்சீலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் வந்து என்னோட கையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்கிற ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து மச் பெட்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷஸ் வந்து மேபி சான்சஸ் வந்து உங்கள் பிம்பிள் வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இட் மைட் பி ஹார்ஷ் ஆன் யுவர் ஸ்கின். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டேபிங் மோஷனில் வந்து எப்பயும் கன்சீலர் வச்சு கன்சீல் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பிம்பிள்ஸ் நிறையா வந்துருச்சு. ஒரு பாஸ்ட் 5 to 6 days சம்மர் ட்ராவலிங். ஸோ அதனால் அகைன் எனக்கு பிம்பிள்ஸ் வந்துருச்சு. அண்ட் நிறைய தண்ணி குடிக்கலை, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன். ஸோ அகைன் எனக்கு பிம்பிள் வந்துருச்சு. ஸோ பிம்பிளுக்கு நிறைய ரெமெடி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எதுவும் எனக்கு ஒர்க் ஆனிச்சுன்னா அதோட ரெமெடியை வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் பியூட்டி வித்தின் தமிழ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பிம்பிள் நிறையா இருக்குது. ஸோ அதையும் நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இப்போ எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் மைல்டாக தான் இருக்குது. எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து மைல்டு அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும் அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கராக இருக்கும். என்னோடய அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் எப்படி நான் மைல்டாக்குனேன் அதுக்கு ஒரு ஹோம் ரெமெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து கன்சீலர் சொன்ன மாதிரி அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் நீங்கள் கன்சல்ட் பண்ணாலும் டேபிங் மோஷனில் மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் லிப்ஸ் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். அங்கே வந்து எனக்கு பிக்மெண்டேஷன் இல்லை. ஸோ பட் அங்கே லைட்டாக ஏதோ ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஸோ நான் அதையும் கன்சல்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட நெத்தியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ நான் அதையும் கன்சல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கன்சிலர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா டார்க் ஸ்பாட்ஸும் இதிலே கவர் ஆகிருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபவுண்டேஷனுக்கு பார்த்திங்கன்னா மேக்கோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா NC42. இது வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா பேக் ஆஃப் த ஹேண்டில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட பேலெட் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பேலெட்டில் கூட எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்னோட கன்சிலர் பேக் ஆஃப் த ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் அனதர் ஷேட் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது NC40. அதோட வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேட். இப்போ என்னோடய ஃபேஸில் பிம்பிள்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் வந்துருக்கிறதுனால நான் NC42 யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலி என்னோட ஷேட் பார்த்திங்கன்னா NC40. இதோட நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேக்கோட ஸ்ட்ரோபிங் க்ரீம். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனோட ஏதாவது மாய்ஸ்சரைசர் ஆர் ஸ்ட்ரோபிங் க்ரீம் ஆர் ஃபேஷியல் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் பார்க்க கொஞ்சம் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும், கேக்கியாக இருக்காது. ஃபேஸ் ஃபுல்லாக டாட் வச்சுக்கிறேன். டாட் வச்சதுக்கப்புறம் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பஞ்சுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா சோக் பண்ணிக்கோங்க தண்ணியில். ஸோ வெட் ஸ்பஞ்ச் வந்து யூஸ் பண்ணி ஃபேஸில் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களோட மேக்கப் பார்க்க நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போ பார்ப்பீங்க நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டேபிங்கில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம மேக்கப் பார்க்க ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ண வேணாம். ஸோ நான் அதனால் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பஞ்ச் வந்து ப்ரஷ்ஷுக்கு கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ஃபேஸில் வந்து சாஃப்டாக இருக்கும். அண்ட் ஃபவுண்டேஷனுங்கிறது தான் நம்ம மேக்கப்போட பேஸ். ஸோ இது பார்க்க கேக்கியாக இருந்ததுன்னா மேக்கப் ஃபுல்லாகவே கேக்கியே ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் பிளெண்டிங் டெக்னிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும், செகண்ட் தான் ப்ராடக்ட்ஸ் வரும். ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் என்ன ஃபவுண்டேஷன் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, பட் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டெஃபினேஷன் லுக் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம கன்சீலர் கான்டூரிங் பண்ணுறப்போ தான் நம்மளோட ஃபேஸோட ஷேப் வெளியேறும். இது வந்து பேஸ். ஸோ நம்ம ஃபேஸ் பார்க்க இப்போ இப்படி தான் இருக்கும். கேக்கியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் போடக்கூடாது, உங்கள் நெக்குக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க அண்ட் உங்கள் இயர்ஸ்க்கும் சேர்த்து ஃபவுண்டேஷன் போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா கலரும் பார்க்க ஈவனாக இருக்கும். இல்லைனா உங்கள் ஃபேஸ் ஒரு டோன் அண்ட் உங்கள் நெக் ஒரு டோன் அண்ட் உங்கள் இயர் ஒரு டோன் இருக்கும். ஸோ எல்லா சைடும் நல்லா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னோடய நெக்லேயும் என்னோடய இயர்ஸ்லேயும் ஃபவுண்டேஷன் சேர்த்தே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம லுக் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பேஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐஷேடோவுக்கு பார்த்தீங்கன்னா ஹுடா பியூட்டி ரோஸ் கோல்ட் ரீமாஸ்டர் ஐஷேடோ யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் என்னோடய ஐ லிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஐஷேடோவை பொறுத்த வரைக்குமே பிளெண்டிங் தான். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஐஷேடோ வந்து ஒரு சைடு நிறையாவும் ஒரு சைடு கம்மியாகவும் இருக்கும் அண்ட் ஒரு லைன் வந்த மாதிரி இருக்கும், ஒரு ஈவனாக இருக்காது உங்கள் ஐஷேடோ. ஸோ ஐஷேடோவையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷை வந்து தள்ளி ஹோல்ட் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஹோல்ட் பண்ணாதீங்க. ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் உங்களுக்கு அந்தளவு இருக்காது. ஸோ அதனால் தள்ளி ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஐஷேடோ பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட அனதர் ஐஸ்லேயும் ஐஷேடோ போட்டுக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோல்ட் ஷேட் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ஹைலைட்டர் அதாவது கிளிட்டர் ஷேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷேடை வந்து என்னோடய மிடில் ஃபிங்கரில் எடுத்து என்னோடய சென்டர் ஆஃப் த லிட்டில் வந்து கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்கு சென்டர் ஆஃப் த லிட்டில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம கண் பார்க்குற லைட்ஸ் அந்த இடத்துல படுறப்போ பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்கும். அண்ட் என்னோடய அதே கோல்ட் ஷேடை எடுத்து இன்னர் கார்னர் ஆஃப் த ஐஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஐஸ் பார்க்க ஓப்பனிங்காக இருக்கும். அண்ட் தென் ஐலைனருக்கு பார்த்தீங்கன்னா மேப்ளினோட கொலாசல் க்ளாஸி ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐலைனரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஐ ஷேப்பை பொறுத்தபடி அப்ளை பண்ணிக்கோங்க. அதோட டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஐலைனரும் தெரியணும் அண்ட் உங்கள் ஐ ஷேடோவும் தெரியணும். ஸோ அப்போ தான் பார்க்க ஐஸ் நல்லாயிருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்க்கு ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன ஐப்ரோ பென்சில்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டோட கூஃப் ப்ரூஃப் ஐப்ரோ பென்சில். இதோட ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5. நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா த்ரெடிங் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ என்னோட நேச்சுரல் ப்ரோஸ் பார்க்க அப்படி தான் இருக்கும். நான் எந்த ஷேப்பும் கொடுக்கல, ஜஸ்ட் நேச்சுரல் ப்ரோஸ் எப்படி இருக்கோ அதை ஃபில் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ பென்சில் எப்பயும் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா கொம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க வந்து ஈவனாக நேச்சுரலாக இருக்கும் உங்கள் ஐப்ரோஸ். அண்ட் தென் பார்த்திங்கன்னா மஸ்காராவுக்கு நான் மேபெல்லினோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது ஹைப்பர் கர்ல் மஸ்காரா. எல்லா ப்ராடக்ட்ஸ் நேம் அண்ட் லிங்க்ஸ் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஃபைனல் நம்ம ஐ லுக் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா மேக்கோட ஐ லேஷ் அண்ட் க்ரைலானோட ஐ க்ளூ யூஸ் பண்ணி கண்ணில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஐ க்ளூ ஃபஸ்ட் நீங்கள் ஒட்டினப்புறம் பார்க்க ஒரு ஒயிட் கலர் டிண்ட் கண்ணில் இருக்கும். அந்த க்ளூவோட கலர் ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு அந்த க்ளூவோட கலர் வந்து இல்லாமல் ஆயிரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கான்டூரிங்க்கு நைக்காவோட கான்டூர் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து மீடியம். கான்டூரிங் பொறுத்த வரைக்கும் சீக் கீழே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டில் டு உங்கள் லிப்ஸ் இருக்கிற வரைக்கும் கான்டூர் பண்ண வேணாம், மிடில்லே நிப்பாட்டிக்கோங்க. அண்ட் தென் ப்ரான்சிங் பார்த்தீங்கன்னா பேக்கோட டெரக்கோட்டா ப்ரான்சிங் பவுடர் பேலட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னோட அதே மாதிரி தான் கான்டூரிங் எங்கே பண்ணுறேனோ அது மேலேயே வந்து ப்ரான்சிங்கும் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட ஜா லைனையும் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண உங்கள் மேக்கப் பார்க்க ஆர் உங்கள் ஃபேஸ் பார்க்க உங்களுக்கு டீன் இருக்கும். ஸோ அதை டிஃபைன் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம கான்டூரிங் அண்ட் ப்ரான்சிங் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ப்ளஷ்க்கு வந்து க்ரைலான் ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நோஸோட டிப்லேயும் அண்ட் என்னோட சீக்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் சிரிக்கிற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா பஃபூன் மாதிரி இருப்பீங்க. ஸோ கரெக்டாக சீக்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் மேலே வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ உங்கள் ஃபேஸ் பார்க்க கொஞ்சம் அப்லிஃப்டிங்காகவும் இருக்கும். அண்ட் அந்த பிங்கிஷ் க்ளோ வந்து உங்கள் ஸ்கின்லேருந்து நேச்சராக வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் என்னோடய நோஸ்லேயும் அண்ட் சீக் டில் டு அப் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டருக்கு மேக்கோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஜென்டல். இதோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். எதுக்கு பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில் அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் லைட் கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஃபாலோ ஆகிறது அங்கே தான் ஃபாலோ ஆகும். அண்ட் உங்கள் நோஸ் பார்க்க ரொம்ப ஷார்ப் அண்ட் ஷேப்பாகவும் இருக்கும். அண்ட் என்னோட அந்த சின் ரீஜியன்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். கண் பக்கத்தில் வரைக்கும் அப்ளை பண்ணாதீங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் அங்கே ஃபாலோ ஆகிறப்போ உங்கள் கண்ணில் வந்து அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் மேக்கோட லிப் பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட லிப் பாம் போட்டிருந்தேன். ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். லிப் பென்சில் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிப்பை அழகாக ஒரு லுக் கொண்டு வரும். அவுட்லைன் பண்ணிக்கோங்க லிப் பென்சிலை வச்சு. அண்ட் நம்ம லிப்ஸ்டிக் வந்து லிப்ஸ்க்கு வெளியே லீக் ஆகாமல் இந்த லிப் பென்சில் பார்த்துக்கணும். லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா மேப்லினோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேடு என்னங்கிறதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
இதுதான் நம்ம மேக்கப் லுக். அண்ட் ஃபைனலி ஹேர் டூ பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய ஜுவல்ஸ் போட்டுக்கிறேன். ஹேர் டூ நார்மல் ஹேர் டூ தான். ஜஸ்ட் இந்த சென்டரை எடுத்து அதை ட்விஸ்ட் பண்ணி ஹேட்ச் கிளிப் போட்டு மாட்டிக்கிறேன். இவ்வளோ தான் நம்ம மேக்கப் லுக் அண்ட் ஹேர் டூ. ஜஸ்ட் சிம்பிள் அண்ட் எட் பேசிக் அண்ட் ரொம்ப நீட் க்ளீனாக இருக்கிற மேக்கப் லுக். ஸோ ஃபைனலி நம்மளோட பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. இந்த மேக்கப் லுக் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் மீட் இன் a new video. Bye beauties.